ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கதையை பார்க்க போகிறோம். ஸோ ஒரு ஜாப்பனீஸ் ஸ்டோரி தான். நம்ம ஜாப்பனீஸ் ஸ்டோரிஸ் ஜூன்ஜிட்டோ ஆரர் கதைகளை பார்த்துட்ருக்கோம். அதுக்கு மாற்றா வேறொரு கதையை நம்ம சாமுராய் சம்மந்தப்பட்ட கதையை நம்ம பார்க்க போகிறோம். இது தமிழ்லேயே வெளிவந்திருக்கு. லைன் முத்து நிறுவனத்துடைய வெளியீடு தான். வி காமிக்ஸ் சொல்லிட்டு அதில் வந்த ஒரு கதை இது. தமிழில் லைன் முத்து காமிக்ஸில் வெளியிடக்கூடியவர் எஸ் விஜயன் அப்படிங்கிறவர். அவருடைய சன் ஒருத்தர் இருக்கார், விக்ரம் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் பார்த்தீங்கன்னா அவர் சைட்லேருந்து ஒரு சில கதைகளுமே வந்துட்டு இருக்குது. அப்படி வந்த ஒரு கதை தான் இந்த ஜாப்பனீஸ் ஸ்டோரி. ஒரு சூப்பரான ஒரு தரமான கதை. ஸ்டோரி லைன் சிம்பிளாக இருக்கும், ஆனால் வேற ரகமான கதை இது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ பனிமலைகள், பனி பறந்துருக்கக்கூடிய ஒரு பிரதேசம். பனி அங்கே பயங்கரமாக பொழிஞ்சிட்டு இருக்குது. அங்கே ஆள் நடமாட்டமே தெரியல, ஒரே ஒரு கட்டிடம் மட்டும்தான் இருக்குது. பார்க்க ஒரு சின்ன ஒரு பங்களா வீடு மாதிரி இருக்குது. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு 4 பேர் இருக்கிறாங்க. முக்கியமான பெருந்தலைகள் அப்படிங்கிறது தெரியுது. அதில் முக்கியமாக சென்ட்ரலில் ஒருத்தர் இருக்கார். அவர் தான் அரசர். அவருக்கு பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துருக்காரு. அவர் அரசருடைய ஆலோசகர். அவருடைய பேர் கிட்டாயாமா. இன்னொருத்தருமே இருக்காரு. அவர் தான் இந்த கதையுடைய ஹீரோ அப்படின்னு சொல்லலாம். ஒரு இளைஞன், ஒரு சாமுராய், ஒரு போர் வீரன். ஸோ அவர் அங்கே இருக்கிறாரு. அவருடைய பேர் டெட்சுவாவா. அது போக கூட இன்னொருத்தருமே அங்கே இருக்கிறார். இந்த 4 பேருமே யாரோ ஒருத்தருக்காக காத்திருக்கிறாங்க. அந்த நபர் இன்னும் பொறுமையிலேருந்து அங்கே காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஆலோசகர் இருக்காருல்ல, கிட்டாயாமா, அவர் சொல்கிறாரு, மாஸ்டர் ஷிமாடா ஒருவேளை வந்திருக்கணும் அப்படின்னா இந்நேரம் வந்திருப்பாரு. அவரை இந்த பனிப்பொழிவில் தடுத்து நிறுத்தறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. யார்டா அந்த மாஸ்டர் ஷிமாடா அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த போர் வீரன் சாமுராயின்னு சொன்னோம்ல, டெட்சுவா, அவருடைய மாஸ்டர் தான் ஷிமாடா. ஸோ அந்த ஷிமாடோடைய மாணவன் தான் இந்த டெட்சுவா. ஸோ ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த சபையை கூட்டியிருக்காங்க. அதுக்கு அந்த ஷிமாடா இன்னும் சேரலை. ஸோ அதனால தான் அவங்க அங்கே இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்போ அந்த கிட்டாயாமாவுக்கு அந்த மாஸ்டர் ஷிமாடா மேலே என்ன கோவமோ தெரியல. சொல்கிறாரு, உன்னுடைய மாஸ்டர் மானத்தோட உயிர் தான் பெருசுன்னு நினச்சிட்டாரு போல இருக்கு, அதான் இன்னும் சேரல அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் அவதூறாக பேசுகிறாரு. அது அந்த சாமுராய் வீரன் அந்த டெட்சுவாவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. உடனே கோவப்பட்டு வாழை வெளியில் எடுக்கிற சமயத்தில் அரசர் போது நிறுத்துங்க அப்படிங்கிற மாதிரி தடுக்கிறாரு. அப்போ அரசரே பேசுறாரு, வால் சண்டையில் மாஸ்டரான ஷிமாடாவுடைய தலை சிறந்த மாணவனி உன்னையே தனது கைஷாகுனியா அவர் நியமிச்சிருக்காரு. அது உண்மைதான் டெட்சுவா. உன்னுடைய மாஸ்டர் இப்போ பெருமை இழந்து நிற்கிறாரு. அவருக்கு தலைகுணு அப்படின்னா அவருடைய மாணவனான உனக்குமே இது தலைகுணு தான். நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியுதுல அப்படின்னு சொல்லும் பொழுது, புரியுது அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். அது என்ன கைஷாகுனியா அப்படின்னு பார்க்கும் பொழுது, கௌரவம் இழந்து தன்மானத்தை இழந்த ஒரு சாமுராய் போராளி மானம் காக்கிறதுக்காக தற்கொலை செய்யறது வழக்கமா. சாவை அரவணைக்கக்கூடிய அந்த முயற்சியில் வயிற்றை கிழிச்சதுக்கு அப்புறமா அவருடைய தலையை சீவரக்காக ஒரு உதவியாளன் எப்பவுமே இருப்பானாமா. அவனை கைஷாகுனியா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த சாமுராய் வீரன் டெட்சுவா புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா என்ன பண்றான்னு பார்க்கும் பொழுது, கீழே மண்டி போடுறான். மண்டி போட்டதுக்கு அப்புறமா தன்னுடைய வாளை வெளியில் எடுக்கிறான். எடுத்து தன்னைத்தானே குத்திக்க போறான். அந்த சமயத்தில் அரசர் நிறுத்து அப்படிங்கிற மாதிரி தடுக்கிறாரு. அப்போ அந்த ஆலோசகர், பிரபு ஏன் இப்படி இப்போ நிறுத்த சொல்லிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும் பொழுது, அமைதியாக இருங்க ஆலோசகரே, ஷிமாடாவுடைய கீழ்ப்படியாமல் ஏற்படுத்தியிருக்க இந்த அவமதிப்பை இந்த பணியாளனுடைய மரணம் தடுத்து நிறுத்த போகிறது கிடையாது. நம்முடைய சிற்றரசுக்கு பல எதிரிங்க இருக்காங்க. அதனால் நாம் வலுவற்றவங்களாக தோற்றமளிக்கக்கூடாது இப்படின்னு சொல்லும் பொழுது தான் அந்த ஆலோசகர் கிட்டாயாமாவுக்கு புரியுது. வழக்கம் போல் என்னுடைய சின்ன மூளையை அவங்களுடைய அபாரமான மூளை மிஞ்சிருச்சு அரசே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அப்படி அதுக்கப்புறம் ஒரு உத்தரவுமே கொடுக்குறாரு. டெட்சுவா மாஸ்டர் ஷிமாடாவோட கைஷாகுனின் அப்படிங்கிற முறையில் அவரை கண்டுபிடிச்சி என் கண் முன்னாடி நிறுத்துறது உன்னோட கடமை. அப்படி அந்த முயற்சியில் நீ தோத்துட்டினா உன்னோட உயிரை நீயே மாய்ச்சிக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. ஸோ தன்னைத்தானே குத்தி சாகிறதுக்கு இந்த ஒரு விஷயம் கொஞ்சம் அவனுக்குமே ஏற்புடையதாக இருக்கும். பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நான் அப்படியே செய்கிறேன் பிரபு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை செய்யணும், தான் மாஸ்டர் கூட்டிகிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பனிப்பொழிவில் அவன் கிளம்புறான். போகிறான். அந்த காடை எல்லாமே கிடந்து அங்கே ஒரு சின்ன ஒரு ஊர் வருது. அதையுமே கிடந்து அவன் பாட்டுக்கு தனியாக நடந்து போய்கிட்டு இருக்கான். பனி அதிகமாக பொழியறதுனால மக்கள் நடமாட்டம் பெருசாக அங்கே பார்க்க முடியல. அப்புறம் முதல்ல கடந்து ஒரு காட்டு பகுதிக்குள்ள அப்படியே நடந்துட்டு இருக்கும் பொழுது மேலே ஒரு காகம் கத்துது. அதை அவன் மேலே பார்க்குறான். பார்த்துட்டு பனி பயங்கரமாக பேஞ்சிட்டு இருக்கக்கூடிய இந்த காலை நேரத்தில்
காக்கா கூட அழகா தெரியுது அப்படின்னு சொல்லும் பொழுது, உன்னுடைய இந்த கலைநயமான வரிகள் உன்னுடைய கல்லறையில எழுதுறதுக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும் அப்படின்னு மரத்து மேல இருக்கக்கூடிய மர்ம நபர்கள் அங்க பேசுறாங்க. யாரா அப்படின்னு பார்க்கும் பொழுது கொள்ளையர்கள் அப்படிங்கிறது அந்த சாமுராய் வீரன் புரிஞ்சுக்கிறான். உடனே குணாய் வச்சிருப்பாங்கல்ல, நம்ம நருட்டோல பார்த்துருப்போமே அந்த ஆயுதம், அந்த குணாயை அங்க வீசுறாங்க. அவன் விலகிக்கிறான். அப்ப மரத்துல பதுங்கி இருந்த அந்த 3 கொள்ளையர்களுமே கீழே வந்து சாமுராய் வீரனை தாக்க வராங்க. ஆனா சாமுராய் வீரன் பயங்கர சாமர்த்தியமா தன்னுடைய வாளை எடுத்து தாக்குதல்களை தடுத்துறான். ஒருத்தர் சங்கிலி வீசுறான், அதை வாளால தடுத்து அவனை குத்தி அங்க கொண்டுறான். அப்ப இன்னொருத்தர் தாக்க வரும் பொழுது விலகிக்கிட்டு ஏற்கனவே குத்தினுடைய வாள் வந்து அவனுடைய உடம்புலேயே தான் இருக்கும். அந்த வாள் அப்படியே விசையை இழுக்கும் பொழுது அவனோட சேர்ந்து அவங்க மோதிடுறான். அதுக்கப்புறமா அந்த சாமுராய் வீரன் அவங்களுக்கு கொஞ்சம் கூட டைம் கொடுக்காம வேகமாக இவனே முன்ன வந்து அவனை அங்கே வெட்டி வீசிடுறான். ஸோ மிச்சம் இருக்கக்கூடிய ஒரே ஒருத்தன், என்ன தாக்குறதா இருந்தால் இப்போவே தாக்கிடு, ஏன்னா குளிரில் உனக்கும் சரி எனக்கும் சரி விரைச்சி போயிடும், ரொம்ப நேரம் அப்படியே நிற்க முடியாது அப்படின்னு சொல்லும் பொழுது விட்டா போதுங்கிற மாதிரி அவன் பயந்து ஓடிடுறான். ஸோ அவன் அந்த கட்டிடம், அந்த கோட்டையை விட்டு கொஞ்சம் தூரம் தான், ரொம்ப தூரம்லாம் வந்திருக்க மாட்டான், கொஞ்சம் தூரம் தான் வந்திருப்பான். இந்த கொஞ்ச தூரத்திலேயே கொள்ளையர்கள் இங்கெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, இங்கெல்லாம் சுத்திட்டு இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி அந்த சாமுராய் வீரன் டெட்சுவா ஆச்சரியப்படுறான். அந்த கோட்டையுடைய பேரு டேம்யோ அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடுறாங்க. அப்ப திடீர்னு இன்னொரு குரல் கேட்குது. வசிச்சிருக்கக்கூடிய ஓநாய்கள் புசிக்க எண்ணும் போது பயம் பின்னுக்கு போயிருமா அப்படின்னு சொல்லும் பொழுது, யாரா அது அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு வயசானவர் குள்ளமா இருக்கிறாரு. அவரே சொல்றாரு, உன்னோட வாள் அமைதியா அவரோட உரையில இருக்கட்டும், நான் ஒரு அப்ராணி கிழவன், பத்தாக்குறைக்கு குருடனும் கூட அப்படின்னு சொல்லும் பொழுது, நீங்க எப்படி அந்த கொள்ளையங்கிட்ட இருந்து தப்பிச்சிங்க அப்படின்னு அவன் கேட்கறான். அதுக்கு அவரு, அவங்க என்னை பார்க்கறதுக்கு முன்னாடியே நான் மறைஞ்சுக்கிட்டேன், மரத்தோடைய மறைவில் போய் பதுங்கிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. நானுமே ஒரு கொள்ளைக்காரனா இருந்தால் என்ன பண்ணியிருந்திருப்பீங்க, நீங்கள் வேற குருடன்னு சொல்லிடுறீங்க, எந்த தைரியத்தில் இப்போ வெளிப்பட்டீங்க அப்படின்னு அந்த சாமுராய் வீரன் சொல்லும் பொழுது, உன்னுடைய காடி ஓசையில் அதீத ஒழுங்கும் கண்ணியமும் தென்பட்டுச்சு. ஸோ அதுலேருந்தே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நீ ஒரு சாமுராய் போர் வீரன் அப்படின்னு. அவரால் பார்க்க முடியல அப்படின்னாலுமே காது நல்லாவே கேட்குது. அந்த உணர்தல் சென்சஸ் மூலமாக அவன் யார் வந்திருக்கான் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாகவே அடையாளம் கண்டுபிடிச்சிடுறாரு. ஸோ நீ துணைக்கு வந்தால் எனக்கு பாதுகாப்பாக இருக்கும், தனியாக நடக்கிறக்கே பயமாக இருக்குது இந்த காலத்தில் அப்படின்னு சொல்லும் பொழுது, என்ன வயசானவரே, என்னென்னா உங்களுடைய காவல்காரன்னு நினச்சிங்களா அப்படிங்கிற மாதிரி அவன் கேலியாக கேட்குறான். வேகமும் வலிமையும் கொண்டவன் தான் ஒரு சாமுராய். அவனுடைய ஆற்றல் உயிரிய பொது நன்மைக்கு பயன்படணும். அவன் எல்லாருக்கிட்டையும் பரிவு கொண்டிருப்பான். சக மனுஷங்களுக்கு உதவுறதுக்கான அந்த வாய்ப்பை தேடுவான். அப்படி அது கிடைக்காத பட்சத்துக்கு அந்த வாய்ப்புகளை அவனே உருவாக்குமா அப்படிங்கிற மாதிரி தத்துவார்த்தமாக சாமுராய் வீரர்கள் கற்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குங்களா பாடங்கள், அதெல்லாமே அவர் தெளிவாக சொல்லும் பொழுது, இது ஜின்னாச்சே, சாமுராயோடைய 7 நற்பண்புகளில் ஒன்று அப்படின்னு அந்த டெட்சுவா ஆச்சரியப்படுறான். இதெல்லாம் எப்பட்றா இந்த வயசானவருக்கு தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். பட் அது சம்பந்தம் வேற எந்த கேள்வியும் அவன் கேட்டுக்கல. எது எப்படியோ உனக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்குது, ஸோ நம்ம போகலாமா அப்படிங்கிற மாதிரி வயசானவர் சிரிச்சுக்கிட்டே சொல்லும் பொழுது, அந்த சாமுராய் வீரனுக்கும் வேற வழி இல்லை, 2 பேரும் சேர்ந்தே அங்கே நடந்து போகிறாங்க. அமைதியாக கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து போகிறாங்க. அப்போ தான் கொண்டு வந்திருக்கக்கூடிய உணவு, ஒரு ரைஸ் பால் இருக்கும் பார்த்தீங்களா, அதை எடுத்து அவன் சாப்பிட்றான். ஸோ அந்த வயசானவருக்கு கண்ணு தெரியல அப்படின்னாலுமே மூக்குமே நல்லா வேலை செய்யும் போல இருக்குது, வாசனை அப்படிங்கிறது தெரியுது. ஸோ வேக வச்ச அரிசியுடைய வாசனை மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் இல்லைங்கிறான். அதுக்கு அவர் புலம்புறாரு, என்னுடைய தப்பு தான், கூன் விழுந்து விட்ட இந்த வயசில் எந்த புலன்களுமே நம்புவதற்கு இல்லை, மோப்பத்திறனே நான் இழந்துட்டேன் போல இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது, புலம்பாதீங்க, ஏதோ கொஞ்சமாக உங்களுக்கும் தரேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, உனக்கு ரொம்ப இலகிய மனசு தான் தம்பி அப்படின்னு அந்த வயசானவர் சொல்கிறாரு. மனுஷன் தன்னோட இயலாமையை காரணம் காட்டியே தனக்கு வேணுங்கிறத சாட்சிக்கிறாரு. ரொம்ப சாமர்த்தியமாகவே பேசி அவர் அங்கே கூட ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ அந்த டெட்சுவா சாமுராய் வீரன் பேசினான். பார்வையில்லாத அப்ராணி கிழவன்னு சொன்னீங்க, ஆனால் ஏகப்பட்ட விஷயங்களை தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே அப்படின்னு கேட்கும் பொழுது, என்னதான் வயசாக இருந்தாலுமே எனக்குமே சில விஷயங்கள் காதில் வரத்தானே செய்யும், சில தகவல்கள் செய்திகளில் கிடைக்கும்ல, அப்படி தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த டெட்சுவா கேட்குறான். டேமியோ ராஜ்யத்தில் விதிக்கக்கூடிய வரிகள் ரொம்பவே அதிகப்படியானதாக இருக்குது. ஒரு கிராமம் தான் வரிகளை கட்ட இயலாத பட்சத்தில் அங்கே இருக்கக்கூடிய பெண்களையும் குழந்தைகளையும் பலவந்தமாக இழுத்து போகிறாங்களாமா. இதனால் ஏகப்பட்ட உழவர்கள் ஊரை விட்டே ஓடி போயிட்டாங்க, கொள்ளைக்காரங்களாக மாறக்கான சூழ்நிலைக்குமே தள்ளப்பட்டிருக்காங்க. இதை சொன்னோடனே அந்த சாமுராய் வீரனுக்கு ஆச்சரியமாக இருக்குது. பெண்களை குழந்தைகளையும் வச்சுக்கிட்டு டேமோ என்ன செய்ய போகிறாரு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்படி எதுவும் செய்யலைனாலும் அந்த அப்பாவிகளை சுரண்டி பிழைக்க தெரிஞ்சவங்க இருக்காங்களே அவரோட அவையில் அப்படின்னு சொல்லும் பொழுது, போதும் இந்த அவதூறு பேச்செல்லாம் வேண்டாம், ஒரு சாமுராய்க்கான கடமைகளை மறந்து இந்த இடத்துலையே உங்களை நான் தீர்த்து கட்ட வேண்டியிருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவன் கோவமாக சொல்கிறான். மன்னிச்சிருப்பா, நான் ஒரு புலம்பலுக்கு பிறந்தவன், வயசானாலே இப்படித்தான், ஒரு இளைஞன் பேசியிருந்தா இந்நேரம் அவனுடைய உயிர் போயிருக்கும் அப்படிங்கிறது புரியுது தான்,
ஆனால் வயசானவங்களை மன்னிச்சுறதுதான வழக்கம், எப்படியோ என்னுடைய கிராமத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த கிராமத்தையும் காட்டுறாங்க. ஸோ அந்த வயசானவர் தங்கியிருக்கூடிய ஊர் அதுதான் நாட்டிருக்கு. அங்கே தான் அந்த சாமுராய் வீரனும் வந்திருக்கிறான். ஸோ ஊருக்குள்ள நுழையும் பொழுது அவர் அவருடைய வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு போகிறாரு, ஒரு ஹோட்டல் இருக்குது, அங்கே நல்ல சாப்பாடு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நல்ல தங்கறதுக்கான ஒரு ரூமே கிடைக்கும் அப்படிங்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் உன்னை பார்த்தாலே அந்த ஹோட்டல்காரங்க காசு கம்மியாக தான் வாங்குவாங்க, ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் நான் ஒரு சாமுராய் வீரன் அப்படிங்கிறனாலையா அப்படின்னு கேட்கும் பொழுது, கிடையாது, நீ வாள் வச்சிருக்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த சாமுராய் வீரனுக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் அவர் சொன்ன அந்த வழித்தடத்தில் ஃபாலோ பண்ணி அந்த விடுதிக்குமே போயிடுறாரு. உள்ள வயசான 2 தம்பதியினர் இருக்கிறாங்க. அவங்க தான் அந்த விடுதியை வந்து நடத்துவாங்க போல இருக்கு. ஸோ கதவை திறந்துக்கிட்டு அந்த டெட்சுவா உள்ளே வரும் பொழுது அவங்க கொஞ்சம் பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. அதே வாங்க வீரரே, உங்களுக்கு சேவை செய்யதான் காத்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு பசிக்குது, அது போக இன்றைக்கி நைட்டு தூங்குறதுக்கு ஒரு ரூம் வேணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏற்பாடு பண்ணிடலாம் அப்படின்னு சாப்பிட்றதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி அந்த கொண்டாந்து வைக்கிறாங்க. அவரு அங்கே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. ஸோ அப்போ ரகசியமாக ஒரு மாதிரி பேசிக்கிறாங்க. இவரை பார்த்தா அவங்கள ஒத்த மாதிரி தான் தெரியுது, உறுதியாக சொல்ல முடியாது, ஆனால் அப்படி இருக்கிறவும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஏதோ பேசிக்கிறாங்க. என்ன பேசிக்கிறாங்க அப்படிங்கிறது புரியல. இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு ரகசிய சமிக்ஞைகள்லாம் செஞ்சுக்குவாங்களே, அது இந்த மனுஷங்கிட்ட காணாமே அப்படிங்கிற மாதிரி அந்த நபர் சொல்லும் பொழுது அவங்களுடைய மனைவி வந்து அங்கே பேசுகிறாங்க. சமிக்ஞை அது கிடக்குது கழுத, இவரை மாதிரியான கண்ணியமிக்க சாம்ராய் நம்ம சின்னஞ்சிறு விடுதிக்கு வர்றதுக்கு என்ன காரணம் இருக்க முடியும்? ஒருவேளை நம்ம கணக்கு தப்பாக போச்சுன்னா அப்படின்னு அவர் கணவர் சொல்ல, நம்ம அசால்ட்டாக இருந்து பிரச்சனை ரொம்ப பெருசாகிடுச்சு, என்ன பண்ணுறது, ரொம்ப எச்சரிக்கையாகவே நம்ம சில விஷயங்களை முன்னேற்பாடு பண்ணிக்கலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா அது வாழ்றது இந்த காலகட்டத்தில் ரொம்ப கஷ்டமாகி போச்சு அப்படின்னு புலம்பிக்கிட்டு அந்த வயசான நபரை எங்கேயோ போகிறாரு. அந்த டெட்சுவா சாம்ராய் வீரன் அங்கே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான். அவர் எங்கேயோ போய் ஏதோ ஒரு பொட்டலம், சின்ன ஒரு பொட்டலம் மாதிரி இருக்குது, அதை கொண்டு வந்து அங்கே வைக்கிறாரு. உங்களுடைய பங்கை ஏற்றுக்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாரு. என்னடா அது என்னத்தையும் கொண்டு வைக்கிறாரு அப்படின்னு அந்த சாம்ராய் வீரன் எடுத்து பிரித்து பார்க்கலாம். உள்ள தங்க காசுகள், தங்கம் இருக்குது. அதை பார்த்தோன்னே அவனுக்கு கோவம் வருது. இதுக்கு என்ன அர்த்தம்? தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க, என்னுடைய கணவரை மன்னிச்சிருங்க, உங்களை வேற ஒருத்தங்க தப்பாக நினச்சிட்டாங்க அப்படின்னு அந்த பெண்மணி பேசுகிறாங்க. அப்படின்னா ஊர் பேர் தெரியாத எவனோ ஒருத்தங்கிட்ட சுருக்கு பை நிறைய செல்வத்தை தூக்கி ஒப்படைக்கிறது உங்களுக்கு வழக்கமான ஒன்றா? என்னை பார்த்தா யாருன்னு நினச்சிங்க? இந்த தங்கத்தை யாருக்காக கொடுக்குறதுக்காக வச்சுருந்தீங்க அப்படின்னு அவங்க கொஞ்சம் கோவமாக கேட்கும் பொழுது, நாங்கள் சொல்ல முடியாது, அந்த விஷயத்தை சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி அவங்க கொஞ்சம் பயந்துக்கிட்டே சொல்கிறாங்க. ஆனால் அந்த வீரன் வலுக்கட்டாயமாக சட்டையெல்லாம் பிடிச்சி கேட்கும் பொழுது, நாங்கள் சொல்கிறது உண்மைதான், என்ன நம்புங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. அப்போ திடீர்னு வெளியிலேருந்து இன்னொரு நபர் அங்கே வரா. அப்படி பார்க்க அவருமே ஒரு சாமுராய் வீரன் மாதிரி தான் தெரியல அப்படி. ஆனால் அது டெட்சுவா மாதிரி நல்லவனாக தெரியல. ஸோ அது இவங்க எதிர்பார்த்து அந்த காசை வச்சுருப்பாங்களே, வந்திருக்கிறது அந்த நபர் தான் நாட்டிருக்கு. இது என்ன வினோதமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த வந்த நபர் பேசும் பொழுது, இதில் உனக்கு என்ன வினோதமாக தெரியுது? எனக்கு புரிஞ்ச வரைக்கும் அடையாளம் தெரிஞ்சுக்கல, ஏதோ தப்பு நடந்திருக்கு, அவ்வளவு தானே. அதைத்தான் கண்ணியமான இந்த சாம்ராய்கிட்ட நாங்களும் சொல்லிட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி அந்த பெரியவருமே சொல்கிறாரு. சரி, இந்த விஷயத்தை பெருசுபடுத்துறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, அந்த சுருக்கு பையை அப்படிங்க கொடுத்துரு, நிலவரம் எல்லாமே சரியாக போயிரு அப்படின்னு சொல்லும் பொழுது, என்னால் முடியாது அப்படிங்கிற மாதிரி டெட்சுவா அங்கே கொஞ்சம் வம்புக்கு போகிறான். நீ யார், உனக்கு என்ன வேணும், தங்கத்தை நான் எதுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் கேட்கும் பொழுது, உனக்கு அது தேவையில்லாத விஷயம் அப்படின்னு 2 பேருமே அங்கே மறைச்சிக்கிறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. தங்களுடைய உரையிலேருந்து வாள்களை வெளியில் எடுத்துக்கிட்டே அங்கே மோதிக்கிட்டே கடை விட்டுட்டு வெளியில் வராங்க. ஸோ அங்கே உருண்டு பிறண்டு 2 பேருமே எந்திரிச்சு பயங்கரமாக மோதிக்கிறாங்க. பார்க்க அந்த எதிர்த்தரப்பில் இருந்த அந்த சாமுராயுமே நல்ல சண்டைக்கார மாதிரி தான் தெரியுது. ஆனால் ஈஸியாகவே இந்த டெட்சுவா அவனை வீழ்த்தி அங்கே கொண்டுறான். கொண்டுட்டு உள்ளே வந்ததுக்கப்புறமா யார் அவன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. சத்தியமாக எங்களுக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி அந்த பெண்மணி அங்கே சொல்கிறாங்க. ஸோ அந்த வயசான நபர் அங்கே விளக்கம் வந்து சொல்கிறார், கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி ஆயுதங்கள் ஏதி ஆட்கள் இங்கே கிராமத்துக்கு வந்தாங்க, பணம் கேட்டு நின்னாங்க, தரம் மறுத்ததுனால எங்கள் பெண்களையும் குழந்தைகளையும் தூக்கிட்டு போகிறதா மிரட்டினாங்க. அக்கம் பக்கத்தில் கூடிய கிராமங்களுமே இதே பாணியில் பணம் பறிச்சிருக்காங்க. சேம்பென் கிராமத்து விவசாயிகளை கூட விட்டு வைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அன்னிலேருந்தே ஒரு மாதம் கூட தவறாமல் ஒரு ரோனின் வந்து அதிகார தோரணையில் பணம் வந்து வாங்கிட்டு போகிறா அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ரோனின் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம என்கேமில் எல்லாத்தையும் இழந்த நம்ம ஹாக்காய் வந்து ரோனினாக மாறி இருப்பார். ஸோ அதே தான் இங்கேயுமே சொல்ல வராங்க. தன்னுடைய அரசன் அல்லது ஆசானையிலேருந்து நாடோடியாக தெரியக்கூடிய ஒரு சாமுராயத்தா ரோனின் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு ரோனினுக்கு அதுதான் அர்த்தம். ஸோ இவ்வளோ விஷயங்கள் சொன்னதுக்கப்புறம் அதை கேட்ட டெட்சுவா வந்து, இதை நீங்கள் ஏன் டெய்மியோ மன்னர்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்கிற. அப்படி தெரியப்படுத்த சிலர் வந்து முயற்சி பண்ணாங்க. ஆனால் அவங்க கடைசியில் இறந்தது தான் மிச்சம். தட்டி கேட்க நினைக்கக்கூடிய மற்றவங்களையும் எச்சரிக்கக்கூடிய வகையில் அவங்களுடைய சடலங்களை
பிரதான சாலையில் காட்சிப்படுத்தி வைக்கப்பட்டிருக்குது. அதாவது சடலங்க தொங்க விட்டுருப்பாங்க போல இருக்கு. ஸோ இருந்தாலுமே இந்த மாதிரியான அத்துமீறல்களை நீங்கள் சகிச்சிக்க முடியாது, நீங்கள் எதிர்த்து எதாவது பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அந்த சாமுராய் சொல்கிறான். அதுக்கு அந்த அம்மா கொஞ்சம் கோபமாகவே பதில் சொல்கிறாங்க. பேசுகிறதெல்லாம் ஈஸி தான், ஆனால் அந்த கொலைகாரங்க வரும்பொழுது எங்களை யார் பாதுகாப்பாங்க, நீங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது அது நான் இப்போ ஒரு முக்கியமான வேலையில் இருக்குது, அதை நான் முடிச்சுட்டு வேணால் நான் திரும்பி உங்களை நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க அதை ஏற்றுக்கலை. நம்பிட்டப்போ நீ உதவுறேன்னு போயிட்டு நீ எப்போ திரும்பி வருது, நாங்கள் எப்போ தப்பிக்கிறது அப்படிங்கிற மாதிரி அவங்களுமே சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. இதனால் அது இப்படியே போச்சு அப்படிங்கிற மாதிரி அவனுமே கவலையாக அந்த ஊரை விட்டு வெளியில் வந்துடுறான். ஸோ அதே மாதிரி நடந்து அவன் பாட்டுக்கு தனியாக அங்கே போய்கிட்டு இருக்கிறான். மழைலாம் பெய்யுது, ஒரு இடத்துல தங்கிட்டு நைட்டு இருந்துட்டு அப்படியே போகிறான். ஸோ ஒரு பாலம் காட்டுறாங்க. அதை கடந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வரான். படிக்கட்டுகள் மேலே ஏறுது. மேலே ஏறி அவனுமே போகிறான். ஏதோ சின்ன ஒரு ஆலயமோ அல்லது கோவிலோ ஏதோ ஒரு இடம் இருக்குது. ஸோ அங்கே வந்ததுக்கப்புறமா என்னை தேடி நீ வருவேன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நபர் பேசுகிறாரு. அதுதான் அந்த ஷிமாடா, அதாவது இந்த டெட்ஸாவுடைய மாஸ்டர். மனசு அமைதி இல்லாமல் இருக்கும் பொழுது நான் வரக்கூடிய இந்த இடம், இந்த கோவிலுக்கு தான் நான் வருவேங்கிறது நீ தெரிஞ்சு வச்சிருக்கேன், அதனால தான் கரெக்டாக நான் தேடியை கண்டுபிடிச்சி வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர் அந்த ஷிமாடா மாஸ்டர் சொல்கிறாரு. மாஸ்டர், நான் உங்களை அழைச்சி போகிறதுக்காக தான் வந்திருக்கேன். மன்னர் டேமோ முன்னாடி உங்களை நிறுத்துறதுக்காக நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுவுமே எனக்கு தெரியும், ஆனால் நான் உங்ககிட்ட வரதா இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த டெட்ஸோவுக்கு கொஞ்சம் கோவம் வருது. இவரோட எப்படி பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி, உண்மையிலுமே துரோகம் தான் பண்ணிட்டார் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறான். அதுதான் அவங்க முடிவுனா எனக்கு ஒரு வழி இல்லை அப்படின்னு அவனுமே தாக்குறதுக்கு ரெடி ஆயிடுறான். அதுக்கு அந்த மாஸ்டர் சொல்றாரு, என்னுடைய முடிவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்களை நீ தெரிஞ்சுக்க விரும்பலையா டெட்ஸோ அப்படின்னு கேட்கும் பொழுது, உங்களுடைய காரணங்களில் எனக்கு விருப்பம் கிடையாது, நீங்கள் 2 முறை கடமை தரவிட்டீங்க, அந்த காரணம் போது எனக்கு அப்படின்னு அங்கே சண்டைக்கு வாள் எடுத்துகிட்டு ரெடி ஆகுறான். ஆனால் அந்த மாஸ்டர் ஷிமாடா கிட்ட வாள் இல்லை. அவருடைய வாளை எங்கே போட்டார் அப்படிங்கிறது தெரியல. ஒரு குச்சி எடுத்துக்கிறாரு. அது மூலமாக அவர் சண்டை போடுறதுக்காக ரெடியாக இருக்கிறாரு. ஸோ அந்த ஷிமாடா அந்த டெட்ஸுவை கொஞ்சம் கேலி கிண்டலுமா பேசிட்டு அங்கே நக்கலாக சிரிச்சிட்டு இருக்காரு. அது அவனுக்கு இன்னும் சீண்டி விடுற மாதிரி ஆயிடுது. போது நிறுத்துங்க அப்படின்னு வேகமாக விசையாக தாக்க வர்றான். ஆனால் அவர் வெறும் குச்சி மட்டும் வச்சுட்டு எப்படா சண்டை போட போகிறாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது தாக்க வர டெட்ஸுவாகிட்ட இருந்து விலகிட்டு பின்னாடி ஓங்கி அந்த டெட்ஸோவை ஓங்கி அடிச்சிடறாரு. அவங்க மயக்கம் போட்டு விழுந்துடுறான். இவன் என்னதான் திறமசாலியாக இருந்தாலும் அவனுக்கே அவர் மாஸ்டர் ஆச்சு. அதனால தான் ஈஸியாக பார்த்தீங்கன்னா வாழை இல்லாமல் வெறும் குச்சியில் மூலமாகவே அவனை வீழ்த்திட்டாரு. ஆள் மயக்கமாயிடுறான். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு எழுந்திருக்கிறான். எந்திரிச்சோடனே அந்த மாஸ்டர் சொல்கிறாரு, நமக்கு நேரம் இல்லை, யாரும் ஒன்றை பின்தொடர்ந்து வந்திருக்காங்க, கோயிலை சுற்றி வளைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லும்பொழுது தான் வேறு சில நபர்கள் அந்த ஆலயத்தை சுற்றி அங்கே நின்றுட்டுருக்காங்க அப்படிங்கிறது புரியுது. ஸோ அது அவங்க ஆபத்தானவங்க அப்படிங்கிறது தெரியுது. அவங்க என்னதான் கொள்றதுக்காக வந்திருக்காங்க, அவங்க ஷினோபிக்கல் அப்படின்னு சொல்லும் பொழுது தான். ஸோ ஷினோபிக்கல் அப்படின்னாலே தெரியும், ஒருட்டோ பார்த்துருப்பீங்க, ஒற்றர்கள். ஸோ சில நபர்களை கொள்றதுக்காகவே ஏற்பாடு செய்யப்பட்டவங்க தான் அந்த ஷினோபிக்கல். ஸோ அவங்க தான் பின்தொடர்ந்து எப்படியோ பதுங்கி இவனை ஃபாலோ பண்ணி வந்திருக்காங்க. இது சொன்னோன்னே டெட்ஸுவாவுக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது. உங்களை உயிரோட அழைச்சி வர சொல்லி தான் மன்னர் சொல்லியிருந்தாரு. இப்போ நடனா உங்களை கொள்றதுக்காக ஆட்கள் என்னை ஃபாலோ பண்ணி வந்திருக்காங்கன்னு சொல்கிறீங்களே, எனக்கு ஒன்றும் புரியலையா அப்படிங்கிற மாதிரி குழப்பி போயிருக்காரு. அதுக்கு அந்த மாஸ்டர் சொல்கிறாரு, நீ உண்மையிலுமே நான் கூட்டி போகிறதுக்காக தான், மன்னர் முன்னாடி நிறுத்துறதுக்காக தான் வந்திருக்கு, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் ஆலோசகர் இருக்காரு கெட்டாயாமாவுக்கு என்ன உயிரோட பார்க்கறதுக்கு விருப்பம் இல்லைன்னு தோணுது நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, அதையும் அப்படி இருக்கணும், அவரையும் அவங்களை கொள்ளணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்குங்கிற மாதிரி சில கேள்விகள் அங்கே கேட்குறான். இப்போதைக்கு அவருக்கு விளக்கங்கள் தரக்காங்க நேரம் இல்லை, இப்போ வரக்கூடிய பிரச்சனையை பார்ப்போம் அப்படின்னு 2 பேர் சேர்ந்து ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்னு அங்கே வெளியில் நிற்கிறாங்க. ஸோ அப்போதைக்கு யாரும் அங்கே இருந்த மாதிரி தெரியல, நல்லா கவனித்து பார்க்குறாங்க. மரங்களுடைய பின்னாடி இருந்து சில நபர்கள் அந்த ஷினோபிக்கல் அங்கே வெளிப்படுறாங்க. அதில் ஒருத்தன் பேசுகிறான், டெட்ஸுவா நீ உயிரிழக்க தேவையில்லை, இப்போது உன்னோட வேலை முடிஞ்சிச்சு, நீ இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஆனால் ஷிமாடாவை உயிரோடு அழைச்சி வரப்படி தான் மன்னர் எனக்கு உத்தரவிட்டிருந்தாரு, அதை நான் கண்டிப்பாக செய்வேன், நான் கடமை தவற மாட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்படியானா நீயே அவங்க கூட சேர்ந்து சாக வேண்டியதா அப்படின்னு அவங்க அங்கே தாக்குதல் தொடுக்க வராங்க. இவங்க 6 பேர் இருக்கிறாங்க, ஆனால் அவங்க 2 பேர் தான் எப்படி சமாளிக்க போகிறாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது, அந்த 6 பேர்த்தோட ரொம்ப திறமசாலியாகவே இந்த 2 பேருமே இருக்காங்க. மாஸ்டரும் சரி, அவருடைய மாணவனும் சரி.
பயங்கரமான சண்டை அவங்களுக்கு அங்கே போகுது. ஸோ மாஸ்டர் வந்து ஒருத்தன் கூட மோதிக்கிட்டு இருக்கான். அவன் இன்னுமே திறமசாலியாக இருக்கிறான். ஸோ மாஸ்டர் அளவுக்கு இல்லைனாலுமே அவனுமே பயங்கரமாக ஈடு கொடுத்து நல்லா சண்டை போடுறான். அவன் அந்த மாஸ்டர் ஷிமாடாவே தாக்கிறான். பட் இருந்தாலுமே அவர் சமாளித்து திரும்ப வந்து தாக்குதல் தொடுக்கிறாரு. இன்னொரு பக்கம் அந்த சாமுராய் வீரன் டெட்சு அவனுமே நல்லா சண்டை போட்டுட்டு இருக்கான். அப்போ இங்கே இந்த மாஸ்டர் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு மூவ் ஒன்று பண்ணுறாரு. திடீர்னு சண்டை போட்டிருக்கனுடைய வாயை வந்து கடிச்சிடுறாரு. அதை அவனை டிஸ்ட்ராக்ஷன் பண்ணிடுது. அதை சாதகமாக பயன்படுத்திட்டு இவர் அவனை ஈஸியாகவே தடுத்து நிறுத்திடுறாரு, கொன்னுறாரு. ஸோ என்னை கொல்றது ரொம்ப ஈஸி நீ நினச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சிருக்க மரக்கட்டை மூலம் ஓங்கி அவனுடைய தலையில் அடிக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த அடினால அவங்க நிச்சயமாக இறந்துருப்பான். அங்கே டெட்சுவாவுமே மற்ற ஆட்கள் அங்கே கொண்டுறான். அப்போ அந்த ஷிமாடா வந்து டெட்சுவாவை பார்த்து பேசுகிறாரு. நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன், நான் உன் கூட வர்றதுக்கு தயார், நான் வந்து டெய்னோவை சந்திக்க தயார் அப்படின்னு சொல்லும் பொழுது அது அந்த டெட்சுவாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிருது. நம்ம காலில் விழுந்து தான் மாஸ்டருக்கு மரியாதை செலுத்திட்டு நன்றி ஆசானே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அவங்க பயணத்தை வந்தாங்க தொடர்றாங்க. அப்போ அந்த டெட்சுவா கேட்குறான், ஆசானே உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க வேண்டியது இருக்குது. ஆரம்பத்தில் நீங்கள் சொல்ல வந்தீங்க, ஆனால் நான் தடுத்து நிறுத்திட்ட, கேட்க விரும்பல. அது என்னென்னு இப்போ நீங்கள் சொல்ல முடியுமா? நீங்கள் ஏன் உங்கள் கடமையிலேருந்து தவறுனீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அதுக்கு ஒரு கதையை சொல்கிறேன்னு அவர் நடந்த அந்த விஷயங்கள் அங்கே சொல்கிறாரு. போன இளவேநீர் காலத்தில் நம்முடைய ராஜ்யத்தில் எல்லையில் ஒரு கிராமத்தில் கலகம் வெடிச்சிருக்கிறதாகவும், அதாவது புரட்சி வெடிச்சிருக்கிறதாகவும், டேமியோடைய ஆணைக்கு கட்டுப்பண்ணும் அவங்கள வந்து முறியடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வேலையை வந்து அவர் என்கிட்ட கொடுத்தாரு. இதை கொடுத்தது ஆலோசகர் கிட்டாயாமா. ஸோ அதுக்காக நானும் என்னுடைய நீண்டகால சகாக்களான நண்பர்கள் 3 பேர் ஃப்ரெண்ட்ஸ் அந்த சாமுராய்களுமே கூட்டிகிட்டு இந்த 4 பேருமே போயிருந்திருக்காங்க. அந்த கிராமத்துக்குமே போயிருந்திருக்காங்க. அந்த கிராமத்தை அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் ஒரு விஷயம் அவருக்கு தெளிவாக இருக்குது. கிடைச்ச தகவல் தவறானது அப்படிங்கிறது. அங்கிருந்தவங்க கலகக்காரங்களே கிடையாது, மாறா எல்லோருமே பட்டினி நிலைக்கு தள்ளப்பட்டிருந்த ஏழை மக்கள். அந்த கிராமத்துக்கு விதிக்கப்பட்ட வரிகளை அந்த மக்களால் செலுத்த முடியல, செலுத்தக்கூடாது அப்படிங்கிறது காரணம் கிடையாது. காரணம் அவங்களே பசி பட்டினினால் ரொம்பவே பாதிக்கப்பட்டு இருந்ததுனால அவங்களால அதை கட்ட முடியல. ஸோ அரசருக்கு உண்மைக்கு மாறான தகவல் தரப்பட்டிருக்குது அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். உடனே அரண்மனைக்கு திரும்பி அந்த கிராமத்து விவசாயிகளுக்கு உதவணும், அவங்கள மேலும் ஒடுக்குமுறைக்கு ஆளாக்காமல் தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் முயற்சி பண்ணேன். இது ஒரு நல்ல முடிவு தானே அப்படிங்கிற மாதிரி டெட்சுவாவுமே அங்கே சொல்கிறான். நானும் அப்படித்தான் நினச்சேன். ஆனால் என் கூட வந்த என்னுடைய நண்பர்கள் சகாக்கள் இதில் மாற்று கருத்து கொண்டிருந்தாங்க. டேமியோ பிறப்பிச்ச ஆணையை வந்து தெளிவாக இருக்குது, அதை கண்ணை மூடிட்டு நான் அப்படியே செய்வேன், அவங்கள எல்லாருமே கொல்லுவேன். அவங்க அப்பாவி மக்கள்லாம் கிடையாது, கரகக்காரங்க தான். அவங்க அப்பாவி மக்களாகவே இருந்தாலும் நான் வந்து மன்னருடைய ஆணையை நிறைவேற்றி அவங்கள கொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி கண்மூடித்தனமாக அவங்க அந்த உத்தரவை நிறைவேற்றுக்காக அங்கே இருந்தாங்க. ஆனால் நான் அதை தடுக்கணும், நான் வந்து அதை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது எங்களுக்குள்ளே முட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ டெட்சுவாவுமே பேசுகிறான், ஒரு போர் வீரனுக்குரிய கடமை உணர்வு விசுவாசமும் ஒருங்கிணைஞ்ச சுக்கி எனப்படக்கூடிய நற்குணத்தான அவங்களுமே கடைப்பிடிச்சாங்க. டேமியோவோட ஆணையை தவறாமல் செயல்படுத்தணும் அப்படிங்கிற அந்த சாமுராய்களுடைய தீர்மானங்கிறது சரிதானே அப்படின்னு டெட்சுவா பேசும் பொழுது அந்த மாஸ்டர் ஷிமாடா கோவப்படுறாரு. ஏட்டு பாடத்தை பகுத்தறியாமல் அப்படியே நடைமுறைப்படுத்த பார்த்த அவங்களுடைய மடத்தனமான முட்டாள்தனமான விஷயம் தான் உங்ககிட்டையுமே தெரியுது அப்படின்னு கடுமையாக சாடுறாரு. டேமியோவுக்கு நம்ம மன்னருக்கு உண்மை நிலவரம் தெரியவே கிடையாது. விவசாயிகளுடைய அவலநிலை மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அந்த மாதிரியான உத்தரவை அவர் எப்போவுமே கொடுத்துருக்க மாட்டார். முன்பின் சிந்திக்காமல் அதை நிறைவேற்ற நினைக்கிறதுமே தவறு தான். அது மட்டும் இல்லாமல் அவருக்கும் அவர் நம்ம மீது வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கையுமே நாம் இழக்கக்கூடிய துரோகம் அப்படின்னு தெளிவாக வந்து அங்கே எடுத்து சொல்கிறாரு. இப்போ நான் உனக்கு விலைக்கு சொன்ன மாதிரியே என்னுடைய நண்பர்கள் 3 பேர்த்துக்குமே நான் விலைக்கு சொன்னேன். ஆனால் அவங்க அதை புரிஞ்சிக்கவே இல்லை. அதனால் எங்களுக்குள்ளே சண்டை ஏற்பட்டுச்சு. நானே எதிர்பார்க்காத ஒன்று, என் நண்பர்கள் கூட மோதிர மாதிரியான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுட்டேன். அந்த 3 பேருமே சாமுராய்கள் அப்படின்னாலுமே அவங்களோட இந்த மாஸ்டர் ஷிமாடா பயங்கரமான ஒரு சண்டைக்காரராக இருந்ததுனால அவங்கள கொன்னுறாரு. நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் தன்னுடைய நண்பர்கள் தவறான வழியில் போயிட்டாங்களே அப்படிங்கிறதுனால இவர் வழி இல்லாமல் முடிவெடுத்து அவங்கள அங்கே கொன்னுறாரு. அதனால தான் அந்த வாளை அண்ணியோட சரி அவர் தூக்கி எறிஞ்சிட்டாரு. காரணம் தான் நண்பர்களே கொல்லக்கூடிய நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டுட்டுமே, இனிமேலும் இந்த வாள் நமக்கு வேண்டாம் அப்படின்னு தூக்கி வீசிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த கிராமத்துக்கு போயிருக்காரு. ஊர் தலைவர் சொன்னது எனக்கு மேலுமே அதிர்ச்சி விட்டுச்சு. கிராம பாதுகாப்புன்னு பணம் கேட்டு மிரட்டி வரி வாங்கறதுக்காக வந்தாங்க. மக்களுடைய சொற்பமான உடைமைகளையும் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு கொண்டு போயிட்டாங்க. அன்னைக்கு அவங்களுக்கு மறுப்பு தெரிவிச்சிருந்தா எங்களுடைய குழந்தைகளை பெண்களையுமே கடத்திட்டு போயிருந்திருப்பாங்க அப்படின்னு அந்த ஊர் தலைவர் சொன்ன அந்த விஷயங்கள் எல்லாமே கேட்குறாரு. இதை சொன்னோன்னே கூடவே அந்த வரி வாங்க வராங்கல்ல அவங்க எல்லாமே டோய்மோவுக்காக, அதாவது மன்னர் கீழே தான் வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஊர் தலைவர் வந்து குறிப்பிட்டிருக்காரு. ஆனால் உண்மையிலுமே அவங்களுக்கு படி அளக்கக்கூடிய ஆள் வந்து அந்த ஆலோசகர் கிட்டாயாமா அப்படிங்கிற சந்தேகம் வந்து எனக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்படின்னா அந்த பெரியவர் சொன்னது உண்மையாச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த டெட்சுவா வந்து அங்கே பேசுகிறான். நீ யாரை பற்றி சொல்கிற அப்படின்னு மாஸ்டர் கேட்கும் பொழுது, சாலை அடுத்திருக்கக்கூடிய கிராமத்தில் ஒரு பெரியவர் ஒருத்தர் நான் சந்தித்தேன், நீங்கள் சொன்ன ஒரு கதையை தான் அவருமே என்கிட்ட சொன்னார். அப்போ நான் அதை நம்பலை. ஆனால் ஆலோசகர் கிட்டாயாமா எதுக்காக பெண்களை குழந்தைகளையும் கடத்தி செல்லணும் அப்படிங்கிற கேள்வி வந்து கேட்குறா. அப்படி
குற்ற செயல்களில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய அமைப்பு ஆண்டாண்டு காலமாக நம்ம நாடு முழுவதுமே வேரூன்றி இருக்குது. ஆலோசகர் கிட்டாயாமா அந்த அமைப்போட கூட்டு சேர்ந்து நம்ம கிராமங்களில் பணம் வசூலிச்சு தன்னுடைய சொந்த கருவூலத்தை நிரப்புறாரு நம்ம அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். அப்படி இங்கே கடத்தப்படக்கூடிய பெண்களும் குழந்தைகளும் அந்த கேடுகட்ட அமைப்பு நடத்தி வரக்கூடிய விபச்சார விடுதிகளில் அடிமைகளாக விற்கப்படுறாங்கன்னு நினைக்க தோணுது. இப்படின்னு அந்த மாஸ்டர் ஷிமாடா சொல்லும் பொழுது அது அதிர்ச்சியாக இருக்குது. அந்த டெட்சுவாக்கு அக்கிரமா இருக்குது, உங்கள் சந்தேகத்தை நீங்கள் உடனே டெய்மா கிட்ட தெரிவிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்கிற. அப்படி ஆனால் என்னுடைய கௌரவத்தை இழந்துட்ட ஒரு சாமுராய்னா அரசருடைய முன்னிலையில் என்னுடைய வார்த்தைக்கு எந்த மதிப்புமே இராது அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா எதுக்காக நீங்கள் என் கூட வரீங்க அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்குறான். நீ என்னை ஒப்படைச்சு உன்னுடைய கடமையை நிறைவேற்றிட்டினா உன்னுடைய கௌரவம் கிடைச்சிடும். அப்போ நீ இந்த விஷயத்த அரசர்கிட்ட தெரிவிக்கும் போது அவர் நிச்சயமாக காது கொடுத்து கேட்பாரு. ஆனால் நீங்கள் உயிரோடு இருக்க மாட்டீங்களே, உங்களை கொன்றுவாங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்கிற. அப்படி அதுதானே ஒவ்வொரு சாமுராய்க்கும் உள்ள கடமையும் இல்லையா டெட்சுவா, நான் சொல்கிறது உண்மைதானே அப்படின்னு சொல்லும் பொழுது ஆமாம் மாஸ்டர் நீங்கள் சொல்கிறது உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி அவனுமே வருத்தத்தோடு அங்கே சொல்கிறான். சரி இனி நம்ம போகலாம், நம்ம கடக்க வேண்டிய பாதை வந்துருச்சு அப்படின்னு அவங்க அங்கே போய்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த குள்ளமாக அந்த பெரியவர் இருந்தார், அவர் வந்து அந்த கிராமத்துக்குமே திரும்பி போகிற வழியில் தான் இருக்கு அந்த கிராமத்துக்குமே வந்துடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கிராமத்துக்கு வரக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. நான் வந்து திரும்ப வந்து உங்களை காப்பாற்று அப்படிங்கிற மாதிரி ஒரு வாக்கு மாதிரி கொடுத்துட்டு போயிருப்பான். ஸோ அதை மனசில் வச்சுட்டு தான் திரும்ப வந்திருக்கு. அப்படி ஸோ என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, திரும்பி வந்து பார்க்கும்போது கிராமத்தில் ஆளுங்களே எல்லாம் வெறிச்சோடி கிடக்குது. திடீர்னு பார்த்தா பேய்னுங்கிற மாதிரி காட்சி அளிக்குது. டெட்சுவாவுக்கும் சரி மாஸ்டர் ஷிமாடாவுக்கும் சரி என்ன நடக்குது அப்படின்னு புரியாமல் பார்த்துட்டு இருக்க சமயத்தில் அந்த வயசானவர் அங்கெல்லாம் உட்காந்துருக்காரு. வா தம்பி, சூழ்நிலையை புரிஞ்சிக்காம கடமையை செய்கிறேன்னு துடிக்கக்கூடிய சில ஒழுங்கு சிகாமணிகளால் தான் இந்த மாதிரியான பேரிழப்புகள் இங்கே நடக்குது அப்படின்னு சொல்கிறாரு. என்னடா சொல்கிறார் அப்படின்னு பார்க்கும்பொழுது, பணம் கேட்டு விடுதிக்கு வந்த ஆசாமியை நீ பாட்டு கொண்டுட்டு நடையை கட்டிட்டு கிளம்பிட்ட. ஆனால் டொய்மோடைய வரி கேட்டு வரக்கூடிய ஆசாமிங்க பதிலடி கொடுக்கறதுக்காக திரும்ப வருவாங்க. அதனால் மக்கள் எல்லாமே பயத்தில் ஒரே காலி பண்ணிட்டு ஓடிட்டாங்க. ஒரு வகையில் அதுவுமே நல்லதுக்கு தான், ஏன்னா ஆயுதங்களை ஏந்திட்டு ஒரு கூலிப்படை இங்கே வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு டெட்சுவா கேட்குறான். அப்போ ஷிமாடா வந்து அங்கே பேசுகிறாரு. இந்த வயசான நபர் சாதாரண ஆளே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இவருடைய முழு பரிணாமத்தையும் நீ அறிய நேர்ந்தது, நீ தெரிஞ்சுக்கிட்ட அப்படின்னா நீ ஆச்சரியப்பட்டு போயிடுவே அப்படிங்கிற மாதிரி சொல்கிற. அப்படி இவர் உங்களுக்கு தெரியுமா மாஸ்டர் அப்படிங்கிற மாதிரி அவனுமே கேட்குறான். உண்மையை சொல்லணும்னா இவரை யாருக்குமே முழுசாக தெரியாது. ஆனால் நாங்கள் 2 பேரும் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு வாட்டி சந்திச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற. அப்படி உன்னுடைய குரலை திரும்ப கேட்கறதுல ரொம்பவே சந்தோஷம் மகிழ்ச்சி அப்படிங்கிற மாதிரி அங்கே அந்த பெரியவருமே சொல்கிறாரு. இது மூலமாக அவங்க ஏற்கனவே ஒருத்தர் சந்திச்சிருக்காங்க அப்படிங்கிறது புரியுது. ஷிமாடாவும் உங்களை திரும்ப பார்த்ததில் ரொம்பவே மகிழ்ச்சி இஷி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அந்த பெரியவருடைய பேர் வந்து இஷி. ஸோ ஷிமாடா கேட்குறாரு, எத்தனை பேர் கூலிப்படையில் அவங்க இருப்பாங்க, எத்தனை பேர் வரப்போகிறாங்க அப்படின்னு கேட்கும்பொழுது கண்டிப்பாக 30க்கும் மேற்பட்ட ஆட்கள் இருக்கலாம். வந்தது கிராமம் மொத்தத்துக்கும் தீ வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் மக்களை சுற்றி வளைச்சி பெண்களை குழந்தைகளை கடத்திட்டு போயிடுவாங்க. நாங்கள் இங்கே வரலினா அவங்கள நீங்களே தனியாக சமாளிக்கலாம்னு முடிவு பண்ணியிருந்தீங்களா அப்படின்னு கேட்குறாரு. உன்னுடைய மாணவன் கொஞ்சம் அவசரம் கொடுக்கத்தான், ஆனால் கொடுத்த வாக்கை வந்து அவன் மீறல. நிச்சயமாக அவனுமே திரும்பி வந்து என் கூட சேர்ந்து சண்டை போடுவான் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இப்போ நீமே இங்கே இருக்கிற, நாங்கள் 2 பேர் தான் அந்த கும்பலுக்கு எதிராக சண்டை போடணும்னு நினச்சோம். ஆனால் மாபெரும் வாழ்வீரரான ஷிமாடாவே இங்கே இருக்கும் பொழுது எனக்கு என்ன கவலை, கண்டிப்பாக வெற்றி நமக்கு தான் அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த படை எதிர்க்கு 3 பேர் தான் நம்ம இருக்கோம், இதில் வெற்றி நிச்சயமாக உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்குறான். நியாயமான ஒரு நோக்கத்துக்காக போராட போகிறோம், ஒரு சாமுராய்க்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றியும் கௌரவமும் அதுதானே, உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லும் பொழுது ஆமாம் அது என்னமோ உண்மைதான் அப்படின்னு 2 பேருமே சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. யாரா இவங்க இப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு வினோதமாக அந்த டெட்சுவா அங்கே பார்க்குறான். ஸோ அன்றைக்கி நைட்டு அங்கே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு வீட்டில் தான் வந்து தங்கியிருக்கிறாங்க. அப்போ அந்த டெட்சுவாவுக்கு ஏதோ சந்தேகம் வந்திருக்கும் போல இருக்கு. கேட்குறான், என்ன சந்தேகம் உனக்கு அப்படின்னு கேட்கும் பொழுது, அந்த முதியவர் உண்மையிலுமே நம்ம கூட சேர்ந்து சண்டை போடுவாரா, அவருக்கு வேற கண்ணு தெரியாது, அவர்கிட்ட கத்தி ஒரு வாள் கூட இல்லையா அப்படின்னு சொல்லும் பொழுது, முதுமை ஒரு தடைன்னு நினச்சின்னா நான் இளவயசை கலந்து நான் இன்னும் போரிட முடியாது, சண்டை போட முடியாது அப்படிங்கிறாரு. அவர்கிட்ட வாள் இல்லைங்கிற கவலை உனக்கு வேணாம், என்கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதத்தை காட்டிலுமே வலிமை வாய்ந்தது அவருடையது அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு மேலே அவன் எதுவும் பேசலை, அவனுக்கு ஒன்றும் புரியல. பட் இருந்தாலுமே ஓகே அப்படிங்கிற மாதிரி ஏற்றுக்கிறான். அப்போதைக்கு செஞ்ச சாப்பாடை சாப்பிட்டுட்டு அமைதியாக வந்து இருக்கிறாங்க. நைட்டு வந்து நேரம் வந்து அங்கே ஓடுது. அங்கே மழையுமே பெய்யுது, பயங்கரமாக இடியோசோட மழை எல்லாமே பெய்யுது. அப்போ அந்த பெரியவர் இஷி சொல்கிறாரு, இந்த அடமலை வந்து நமக்கு சாதமாக போகுது அப்படின்னு சொல்லும் பொழுது கேலியா வந்து அந்த டெட்சுவா பேசுகிறேன், எப்படி ஒருவேளை நம்ம எதிரிகளை ஏதாவது ஒரு மழைநீர் குட்டைகளை மூழ்கடிச்சு சாவடிக்க போகிறோமா, ரொம்ப வெகுளித்தனமாக எதிர்பார்க்குறீங்களே தாத்தா அப்படிங்கிற மாதிரி பேசுகிறான். அப்படியே வச்சுக்கங்க அப்படிங்கிற மாதிரி அவருமே சாதாரணமாக பதில் சொல்கிறாரு. மேற்கொண்டு அந்த இஷி பெரியவர் பேசுகிறார், அவங்க குதிரைகளில் தான் வருவாங்க, ஆனால் சேறு சகதியமாக இருக்கக்கூடிய இந்த நிலத்தில் குதிரைகளுடைய வேகம் வந்து மட்டுப்படும், ரொம்ப வேகமாக போக முடியாது. அதனால் வேறு வழி இல்லாமல் கண்டிப்பாக தரையில்
களத்தில் இறங்கி தான் அவங்க நம்ம கூட சண்டை போடுவாங்க. அது நமக்கு ஒரு வகையில் சாதகமாக தான் முடிய போகுது. பத்தாக்குறைக்கு வானம் வந்து இருண்டுகிட்டே வருது. அவங்க தீப்பந்தங்களை நிச்சயமாக ஏந்துவாங்க. ஆனால் இப்படி பெய்யக்கூடிய மழையில் தீப்பந்தங்களுமே பெருசாக வந்து எரியறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்க போகுது. ஸோ அதே இருட்டில் தான் நாமளும் சண்டை போட போகிறோம் அப்படின்னு டெட்சுவா கேட்கும் பொழுது, இருள் தான் நமக்கு சாதகமான விஷயம் அப்படிங்கிற மாதிரி பெரியவர் சொல்கிறாரு. ஒரு படை எதிர்த்து நம்ம 3 பேர் மட்டுமே சண்டை போட போகிறோம் அப்படிங்கிறனால இருளில் ஆள் தெரியாமல் நம்ம ஒருத்தரை தாக்கிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி. அதுவும் நமக்கு இடையில் கேப் ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா அந்த பிரச்சனையே இருக்காது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஷிமாடாவுமே பேசுறாரு. ஆனால் படையெடுத்து வரக்கூடிய அவங்க ஒருவருக்கொருவர் நெருங்கி இருக்கும்போது அந்த இருளில் பக்கத்தில் இருக்கவங்களே எதிரி நினச்சி அவங்களுக்குள்ளேயே தாக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லைன்னா அது நம்ம ஆளா இல்லை வேற ஆளா அப்படின்னு அவங்க தயங்கி நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எது எப்படினாலுமே அது நமக்கு சாதகமாக தான் அமைய போகுது. நமக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. நம்ம ஜெயிக்க போகிறது உறுதி அப்படிங்கிற மாதிரி டெட்சு அங்கே சந்தோஷப்படுறான். முழுசாக அப்படி சொல்லிட முடியாது. ஆனால் நம்ம கண்டிப்பாக முழு முயற்சியோட இங்கே செஞ்சு பார்த்துட வேண்டியது. அவங்க கூட மோதி பார்த்துடலாம் அப்படின்னு 3 பேருமே அங்கே கம்பீரமாக நிற்கிறாங்க. ஸோ தூரத்தில் அங்கே மழை அங்கே பயங்கரமாக பேஞ்சிட்டு இருக்கும் பொழுது அந்த கூலி பட்டாளம் குதிரையில் அங்கே படையெடுத்து வந்துட்டு இருக்கிறாங்க. வரும்பொழுதே சில விஷயங்கள் அந்த ஊரில் நடந்த விஷயங்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் ஒருத்தன் பேசுகிறான், மழை ரொம்ப அதிகமாக பேஞ்சிக்கிட்டு இருக்குது, நைட் நேரம் ஆகி போச்சு, நம்ம இங்கே ஓய்வெடுத்து நாளைக்கு காலையில் போகலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது முடியாது. இந்த நைட்லேயே அவங்கள தாக்கி அவங்கள அந்த கிராமத்தான்களை அழிச்சாதான் அவங்களுக்கும் பயம் வரும். அது மட்டும் இல்லாமல் படுத்திருக்கூடிய பெண்களை தூக்கிட்டு போகிறதுக்கு வசதியாக இருக்கும்னு சொல்லிட்டு ஒருத்தங்க பேசிகிட்டே சிரிக்கிறான். அதுக்கப்புறம் தீப்பந்தங்கள் ரெடியாக வச்சுருங்க, 2 பேருக்கு ஒரு தீப்பந்தம் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அப்படி பண்ணோம்னா நம்ம ஆட்களில் பாதி பேர் சண்டை போடுறதே ரொம்ப சிரமமாக போயிடும், கஷ்டமாக போயிடும் அப்படின்னு சொல்லும் பொழுது கேவலம் சில விவசாயிகள் சில கிராமத்தான்களை எதிர்க்கிறதுக்கு இந்த ஏற்பாடே அதிகம், எதுக்காக நீ பயப்படுற அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஸோ நம்ம கூட்டாளுடைய சாவுக்கு பழித்திக்கத்தான் நம்ம வந்திருக்கிறோம், கிராமத்தில் இருக்க எவனோ ஒருத்தன் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த இஷி அந்த வாழ்வீரன் அந்த வயசானவரை தான் குறிப்பிடுறாங்க. ஸோ அவர் முன்னொரு காலத்தில் ஒரு சிறந்த வாழ்வீரராக இருந்திருக்கிறாரு. அந்த கதை எல்லாமே அங்கே அவங்களுக்கு வரலாற்று கதைகள் மாதிரி பொருளைகள் மாதிரி அங்கே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. பொருளைகள் மாதிரி அவங்க நம்புகிறாங்க. அவர் திறமையான சண்டை வீரன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டே போகிறாங்க. என்னதான் அவன் திறமையானவன் பெரிய ஆளாகவே இருந்தாலுமே நம்ம 30 பேர் இருக்கணும், நம்மளை எதிர்த்தாவன சண்டை போட்டுற முடியுமா, ஜெயிச்சிட முடியுமா அப்படின்னு போகும்போது அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. எப்படி வெற்றி நமக்கு தான் நிச்சயம்னு ரொம்ப வேகமாக ஆக்ரோஷத்தோடு அங்கே அவங்க போய்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தனையும் விட்டு வைக்கக்கூடாது, எல்லாத்தையுமே கொள்ளணும் அப்படின்னு வெறி பாய்ச்சலாக அங்கே வந்துக்கிட்டு இருக்காங்க. தூரத்தில் அவங்க தீப்பந்தங்களை ஏற்றிட்டு வரக்கூடிய அந்த காட்சியை இங்கே வீட்டுக்குள்ளே இருந்தே அந்த டெட்சுவை பார்க்குறான். ஒரு வழியாக அவங்க வந்துட்டாங்க அப்படின்னு அந்த தகவலை சொல்லும் பொழுது அந்த பெரியவர் சலிச்சே போயிட்டேன், எப்பா இவங்க வரதுக்குள்ள விடிஞ்சிரு போல இருக்கு, நானே காத்திருந்து சலிச்சு போயிட்டேன் அப்படின்னு அவங்க சண்டைக்கு ரெடியாக வராங்க. அந்த மனுஷன் கண்ணு தெரியாது குருடர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அந்த கப்பில் அந்த டீயை வந்து ஊற்றுறாரு. அவ்வளோ நிதானத்தோட அவ்வளோ தெளிவாக வந்து ஊற்றுறாரு. ஒரு சொட்டு கூட கீழே சிந்தல. இத்தனைக்கு அவருக்கு பார்வை தெரியல. இதை ஆச்சரியப்பட்டு டெட்சுவா கேட்கும் பொழுது, அப்படியா, என்னைக்கு இல்லாமல் நானே இன்னைக்கு தான் அசியமாக வந்து டீ சிந்தாம ஊற்றிருக்கேன், எனக்கே ஆச்சரியமாக தான் இருக்குன்னு வேடிக்கையாக பதில் சொல்கிறாரு. இதிலிருந்தே ஒரு விஷயம் தெளிவாக தெரியுது, அந்த மனுஷன் சாதாரண ஆளே கிடையாது. கண்ணு தெரியாது அப்படின்னு உண்மையிலுமே சொல்கிறாரா இல்லை சும்மா சொல்லி தெரியுறா அப்படின்னு நமக்கு அங்கே தெரியல. ஸோ ஊருக்குள்ளார அவனுங்க எல்லாருமே வந்து அங்கே நிற்கிறாங்க, அங்கே கூப்பிட்றாங்க. ஆனால் யாரும் இருக்க மாதிரி அவங்களுக்கு அங்கே தெரியல. ஸோ எல்லாரும் ஊரை விட்டு ஓடி போயிட்டாங்களாட்டிருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை அங்கே யாரோ இருக்காங்க அப்படின்னு கை காட்டுறாங்க, அங்கே பார்க்குறாங்க. ஸோ அந்த 3 பேருமே அங்கே வெளியே வந்து நிற்கிறாங்க. ஸோ அதில் குள்ளமாக அந்த வயசான நம்பரை பார்த்தோன்னே அடையாளம் கண்டுபிடிச்சிடுறாங்க. ஸோ இவர் தான் அந்த இஷியா, மூர்த்தி செய்கிறது கீர்த்தி பெருசுங்கிறது இதுதான் ஆகும் அப்படின்னு ஒருத்தன் நக்கலாங்க சொல்லிட்டு இருக்கிறான். நீங்கள் உடனடியாக வந்த வழியாகவே திரும்பி போயிருங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. அப்படி இல்லைன்னா உங்களுடைய கூட்டத்தில் இருக்கக்கூடிய கடைசி ஆள் வரைக்கும் நாங்கள் கொண்டு தீர்த்தே தருவோம் அப்படின்னு அங்கே அவர் பெரியவர் பேசும் பொழுது ஒரு செகண்ட் அவங்க அதிர்ச்சி அடைஞ்சிடுறாங்க. அப்படியே ஸ்டன்னாக நின்றுடுறாங்க. அடுத்த செகண்ட் பயங்கரமாக எல்லாருமே அங்கே சிரிக்கிறாங்க. வெறும் 3 பேர் நம்மளை எப்படா கொண்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி சரியான பைத்தியங்களாட்டிற்கு, வாங்க அவங்கள கொள்ளலாம் அப்படின்னு ஒருத்தர் வேகமாக முன்னேறி வந்து அந்த வயசானவரை தாக்கணும்னு வரான். அப்போ அவர் கையில் தடி மாதிரி ஒன்று வச்சுருப்பார். அது வெறும் தடின்னு பார்த்தா திடீர்னு அதை எடுக்கிறாரு. உள்ளேருந்து ஒரு சின்ன கத்தியாட்ட வருது. அப்படியே விலகி அங்கே வீசுறாரு கத்தியை. குதிரையோடைய தலையோட சேர்ந்து அவனுடைய தலைமை அங்கே சீறிக்கிட்டு பிஞ்சு அங்கே வெளியில் பறக்குது. இதை பார்த்த டெட்சுவா அதிர்ச்சி அடையலாம். பெரிய ஆச்சரியம் வந்து அவனுக்கு, அப்பா இந்த மனுஷன் சாதாரண ஆள் இல்லை போல இருக்கு அப்படிங்கிறத அப்போ தான் அவன் புரிஞ்சுக்கிறான். ஆனால்
மாஸ்டர் ஷிமாடாவுக்கு அந்த வயசானவரை பற்றி நல்லாவே தெரியும். அவர் அங்கே சிரிச்சுக்கிட்டே நிற்கிறாரு. ஸோ கூட வந்த அந்த நபர்கள் எல்லாமே மிரண்டு போய் பார்த்துட்டு அங்கே நின்றுக்கிறாங்க. ஸோ நம்ம கேள்விப்பட்ட கதைகள்லாம் உண்மைதான் போல இருக்குது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறாங்க. கண்ணு தெரியல அப்படின்னு பார்த்தா மனுஷனுக்கு தெரியுதா இல்லையானே தெரியல. ஆனால் வேற மாதிரியான முதல் தாக்குதலை அவர் அங்கே அரங்கேற்றிருக்காரு. கோபம் அடைஞ்ச அந்த கும்பலுமே அவங்கள கொல்லுங்க அப்படின்னு வேகமாக எல்லாம் வராங்க. அப்போ அந்த பெரியவர் வந்து அங்கே சொல்கிறாரு, அவர் தான் வந்து லீட் பண்ணுறாரு அப்படின்னே சொல்லலாம். தீப்பந்தங்களை வச்சுருக்கவங்கள முதல்ல தாக்குங்க அப்படின்னு சொல்லும்பொழுது அவங்கள முதல்ல போய் டெட்சுவாவும் அந்த மாஸ்டர் ஷிமாடாவும் தாக்குறாங்க. ஸோ அவங்க கணிச்ச மாதிரியே அந்த ஈர நிலத்தில் அவங்க குதிரைகளை வச்சு அங்கே போகிறதுங்கிறது ரொம்பவே சிரமமாக இருக்குது. அதனால் கீழே இறங்கி அவங்க சண்டை போடுற நிலைக்கு தள்ளப்படுறாங்க. ஆனால் இவங்க போட்டு அவங்கள பொழந்து கட்டிகிட்டு இருக்காங்க. அந்த பெரியவர் சும்மா புகுந்து விளையாடிக்கிட்டு இருக்காரு. கடுகு சிறுத்தாலும் காரம் பெருசுங்கிற மாதிரி பயங்கரமாக அவர் அங்கே சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. அப்போ அங்கே ஒருத்தன் நீ செத்தடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாஸ்டர் ஷிமாடாவை தாக்க வரான். ஆனால் அவர் அங்கே மேலே போய் பாஞ்சு எகிரி குதிச்சு நான் வச்சிருக்கூடிய மரக்கட்டை மூலமாக அவனை தாக்கும் பொழுது பயங்கரமாகவே தாக்கிடுறாரு. மூஞ்சியில் வந்து அந்த குழி மாதிரி விழுந்துருது. அப்படி ஒரு விஷயம் வந்து அந்த தாக்குதல் அவனுக்கு விழுந்திருக்குது. பட் அவன் உடனே வந்து சாகலை. என்னென்ன வீழ்த்திட்டேன்னு நினச்சியா, இந்த சின்ன விரிசலுக்கெல்லாம் நான் வீழ்வேன்னு நினச்சியாடா, நான் வந்து மழை எப்பவுமே சரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே அவன் விழுந்து சரிகிறான். அப்படியே இறந்து போயிடுறான். வெறும் மரக்கட்டையை மட்டுமே வச்சுக்கிட்டு அந்த மனுஷன் அந்த போடுறாரு. வாள் வச்சிருந்தாரு அப்படின்னா என்ன இருந்திருக்கும். அப்போ டெட்சுவா மாஸ்டர் வந்து எச்சரிக்கிறான். ஒருத்த பின்னாடி இருந்து தாக்குறான். எப்படியோ விளைக்கிற பட் சின்ன ஒரு காயம் வந்து அவருக்கு ஏற்பட்டுறது, சிராய்ப்பு தான். பட் திரும்பி அவர் வந்து தாக்கி அவனை அங்கே வீழ்த்திடுறாரு. அங்கே டெட்சுவாவுமே பயங்கரமாக அங்கே சண்டை போட்டுட்டு இருக்கான். ஸோ இசி என்னன்னாரு, அவர் எங்கே போனார் அப்படின்னு மாஸ்டர் கேட்கும் பொழுது அவர் வேறொரு பக்கம் இருப்பார் போல இருக்கு. ஸோ அந்த ஆட்களுக்கு தலைமை வகிச்சு சில பேர் இருப்பாங்கள்ல, அந்த 2 பேரும் வந்து அங்கே காட்டுறாங்க. நம்மளுடைய ஆட்கள் எங்கே இருட்டில் ஆளாளுக்கு வெட்டப்பட்டு விழுந்து கிடக்குறாங்க அப்படின்னு இன்னொருத்தன் சொல்ல அவங்களால அங்கே எதுவுமே நம்ப முடியல. நடக்கிறது எல்லாமே ஏதோ நைட் மேர் கனவு மாதிரி இருக்கும் போல இருக்குது. தீக்கனவாட்டிருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இருக்கலாம். ஆனால் இந்த தீக்கனவு மேலே திறந்துச்சு அப்படின்னா இந்த கோரம் நம்ம சாகிறது எல்லாமே உறுதியாகும். நம்ம ஆட்கள் சாகிறது மேலுமே வந்து அதிகமாகும். அதை நினச்சா தான் பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி. சரி, அந்த 3 பேர் எங்கே இருக்கிறாங்க, பக்கத்தில் தான் இருப்பாங்க. அவங்கள வந்து கொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. காலடி ஓசை ஏதோ கேட்குது, யாரும் நடந்து வராங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. அப்போ திடீர்னு அங்கே பெரிய இடி சத்தம் வந்து கேட்குது. அங்கே வந்தது வேறு யாரும் கிடையாது, அந்த பெரியவர் இஷி தான். நான் வாய்ப்பளிச்சவே நீங்கள் இங்கேருந்து தப்பிச்சு போயிருந்துருக்கணும், மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அந்த 2 பேருமே அவரை தாக்க போகிறாங்க. ஆனால் அங்கே என்ன நடந்துச்சுன்னு தெரியல, ஒரு சண்டை வந்து போயிருக்குது. அப்போ அங்கே டெட்சுவாவும் அந்த ஷிமாடாவுமே மற்ற ஆட்களால் சூழப்பட்டு அங்கே நிற்கிறாங்க. ஆனால் அதுக்கு எல்லாமே அசற மாதிரி அவங்க தெரியல, தைரியமாக எதிர்த்து சண்டை போடுறக்கு அங்கே நிற்கிறாங்க. போது நிறுத்துங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குரல். அந்த இஷி தான் அங்கே வந்திருக்காரு. கையில் நிறுத்தியே வச்சுருக்காரு, என்னன்னு தெரியல. உங்களுடைய படைத்தலைவர்கள் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவசரப்பட்டு வார்த்தை விடாத கிழவா, அவங்க திறமை வாஞ்ச போர் வீரர்கள் அப்படின்னா நீங்கள் நம்ப மாட்டீங்களா, சரி நீங்களே பார்த்துங்க அப்படின்னு தலையை வந்து தூக்கி போடுறா. அப்படி அந்த 2 பேர்த்து கூட சண்டை போட்டாரே அவங்களுடைய தலையை வெட்டி எடுத்துகிட்டு வந்து அங்கே தூக்கி போடுறாரு. இதை பார்த்தோன்னே அவங்க அந்த ஆட்கள் எல்லாமே பயந்து போயிடுறாங்க. அப்போ அந்த பெரியவர் பேசுகிறாரு, இந்த தீப்பந்தம் அணையறதுக்குள்ளே நீங்கள் ஊரில் தாண்டி இருக்கணும், இல்லைன்னா உங்களுக்கு இதே கதி தான் அப்படின்னு சொல்கிறாரு. காலையில் பொழுது பொழந்துருச்சு அப்படின்னா நீங்களுமே பரலவங்க போயிருப்பீங்க அப்படின்னு எச்சரிக்கிறாரு. சரி ஓகே, இதுக்கு மேலே இங்கிருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு விட்டா போதுண்டா சாமின்னு பயந்து அவங்களுமே அங்கேருந்து போயிடுறாங்க. ஸோ அடுத்த நாள் காலையில் அவங்களுக்கே ஆச்சரியமாக தான் இருக்குது. நாங்கள் உயிர் பிழைப்போம் அப்படின்னு நானே எதிர்பார்க்கல. நம்மளை நம்ம காப்பாற்றிக்கிறது நமக்காக இல்லைனாலுமே நிறைவேற்ற வேண்டிய காரியத்துடைய மகத்துவத்துக்காவது அவசியமாகுது அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் சொல்கிறது உண்மைதான் மாஸ்டர், அதனால நம்ம ஜெயிச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி டெட்சுவாவுமே புரிஞ்சுக்கிறான். ஸோ அந்த பெரியவர் வந்து சொல்கிறாரு, நான் உங்களுக்கு துணையாக வரட்டுமா, என்னுடைய உதவி உங்களுக்குமே தேவைப்படல அப்படின்னு சொல்லும் பொழுது, வேண்டாய்ச்சி, இது நாங்கள் மட்டுமே நிறைவேற்ற வேண்டிய கடமை, இதில் நீங்கள் சம்மந்தப்பட வேணாம் அப்படின்னு சொன்னோன்னே அவருமே புரிஞ்சுக்கிறாரு. ஆக இதுதான் நம்ம சேர்ந்துருக்கக்கூடிய கடைசியான ஒரு தருணமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம கடைசியாக சேர்ந்து சண்டை போட்ட ஒரு போர் இதுதான் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் ரொம்பவே அற்புதமான ஒரு சண்டையுமாவும் இது இருந்தது, நான் மறக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி 2 பேருமே கிட்டத்தட்ட பிரிய விடை கொடுக்குற மாதிரி பேசிட்டு அங்கே இருக்கிறாங்க. போகிறதுக்கு முன்னாடி கடைசியாக ஒரு கேள்வி கேட்குறாரு அவர், உண்மையிலுமே உங்களுக்கு கண்ணு தெரியாதா இஷி அப்படின்னு கேட்கும் பொழுது, ஏதோ ஒரு விதத்தில் நம்ம எல்லாருமே பார்வைகளில் ஊனக்கூடிய நபர்கள் தானே அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவர் முகத்தை தெளிவாக காட்டுறாங்க. கண்ணு திறந்து நல்லாவே பாப்பார் போல இருக்குது. உண்மையிலுமே கண்ணு தெரிய மாட்டிருக்கு. இருந்தாலுமே தனக்கு தெரியும் அப்படிங்கிறத அவர் வாயால் அவர் இன்னும் சொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் அந்த மாஸ்டர் ஷிமாடா சிரிச்சுக்கிட்டே, போகலாமா டெட்சுவா, எனக்காக காத்திருக்கக்கூடிய மரணத்தை நான் தள்ளிப்பட விரும்பலை, வா போகலாம் அப்படின்னு அதை எதிர்பார்த்து ஆர்வமாக தான் போகிறாரு. அதில் கொஞ்சம் வருத்தமும் இருக்குது டெட்சுவாவுக்கு. இருந்தாலுமே நம்மளுடைய கடமைகள் விதிகள் இதெல்லாமே சரியாக செஞ்சு தானோ, ஃபாலோ பண்ணி தானோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே 2 பேருமே போகிறாங்க. அந்த கோட்டைக்குமே வந்துடுறாங்க. உள்ளே போகிறதுக்கு முன்னாடி வெளியிருந்து பேசுகிறாங்க. அதாவது இப்போ இந்த மாஸ்டர் ஷிமாடா வந்து சாக போகிறாரு.
அதை தடுக்கிறதுக்கு வேறு ஏதாவது வழிகள், வேறு ஏதாவது விஷயங்கள் இருக்குமா அப்படின்னு யோசிச்சு பார்க்குறாங்கன்னா எதுவுமே கிடையாது. ஸோ நான் இறக்குறதா ஒரே வழி. நான் இறந்ததுக்கப்புறமா நீ வந்து உண்மைகளை அரசர்கிட்ட சொல்லிடு, அவர் புரிஞ்சுக்குவார் அப்படிங்கிற அந்த ஒரு முடிவிலே எப்போ பேசினபடியே அவங்க அந்த கோட்டைக்குள்ளே போகிறாங்க. ஸோ உள்ளே போனதுக்கு அப்புறமே அடுத்து நமக்கு காட்டுறாங்க அவரு தன்னைத்தானே கொல்றதுக்கு அங்கே ரெடி ஆகிட்டாரு. டெட்சுவா ஆரம்பத்தில் என்ன பண்ண செஞ்சானோ அதே தான் அவர் பண்ணுறாரு. ஆனால் இந்த முறை அவர் தன்னைத்தானே குத்திக்கிறாரு. அதுக்கப்புறமா அவருடைய உதவியாளன் வந்து அவருடைய தலையை வந்து வெட்டணும். ஸோ அதுதான் அங்கே நடக்குது. கொஞ்சம் வருத்தத்தோட கஷ்டப்பட்டுட்டு அதை வந்து செய்கிறான். கொஞ்சம் தயங்குறான், பட் இருந்தாலுமே அதை செஞ்சிடறான். அதுக்கப்புறம் அந்த அரசர் ஆலோசகர் கொஞ்சம் வருத்தத்தோட பின்னாடி தலையை தொங்க போட்டுக்கிட்டே டெட்சுவாவுமே அங்கே 3 பேருமே போய்கிட்டு இருக்கிறாங்க. நீ நல்லாவே வேலை செஞ்ச டெட்சுவா, உன்னை பாராட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. நான் என்னுடைய கடமையை தான் செஞ்ச அரசரே. மாஸ்டர் சிமாடோவுமே தன்னுடைய கடமையை தான் செஞ்சார். ஆலோசகர் கிட்டாயமா முறியடிக்க சொன்ன அந்த கலகக்காரர்கள் யதார்த்தத்தில் ஏழ்மை நிலைக்கு தள்ளப்பட்டுள்ள விவசாயிங்க. உங்கள் பேரில் வரி வாங்கிக்கிட்டு இருக்கவங்க உண்மையிலுமே ஒரு கொள்ளக்கூட்டம் அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கே பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்குது அரசருக்கு. நம்ம சிற்றரசு முழுவதுமே பணம் வசூலித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சட்டவிரோத கும்பலை யாராவது எதிர்க்கணும் அப்படின்னு நினச்சா அந்த ஊர் பெண்களையும் குழந்தைகளையும் கடத்திட்டு போகிறதாங்க. அது அவங்களுடைய வழக்கமாக இருக்குது அப்படின்னு டெட்சுவா சொல்லும் பொழுது, இது உண்மையா கிட்டாயாமா அப்படிங்கிற மாதிரி அவரை ஆலோசகரை பார்த்து கேட்கும் பொழுது, இதை நானும் இப்போ தான் முதல் முறையாக கேள்விப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நானும் மாஸ்டர் ஷிமாடாவும் அந்த கும்பலை எதிர்கொண்டு மொத்தமாக ஒழிச்சு காட்டிட்டு தான் இங்கே வந்திருக்கிறோம். நீங்கள் 2 பேர் மட்டுமா அப்படிங்கிற மாதிரி அவன் கேலியை வந்து அந்த ஆலோசகர் வந்து கேட்குறான். கிராமத்தில் கிடைக்கக்கூடிய பிணங்கள் தான் அதுக்கு சான்று. நீங்கள் உறுதி செஞ்சுக்கணும், நீங்கள் நம்பணும் அப்படின்னா போய் பார்த்துக்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிற. அப்படி ஆனால் அரசருக்கு அப்பவுமே நம்ப முடியல. ஒரு கொள்ளை கும்பல் இப்படி ஒரு சூழ்ச்சியை செஞ்சிருக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு. அப்போ டெட்சுவா பேசுகிறான். நாடு முழுவதிலுமே கிளைகளை கொண்டிருக்கக்கூடிய சட்டவிரோத அமைப்புடைய ஒரு பகுதி தான் இந்த கும்பல். ஆலோசகர் கிட்டாயாமாவுக்குமே அதில் ஒரு கூட்டு இருக்குது அப்படின்னு மாஸ்டர் ஷிமாடா நம்பினார் அப்படின்னு சொல்லும் பொழுது, இப்படி ஒரு கீழ்த்தரமான பழியை சுமத்த உனக்கு என்ன தைரியம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கோவப்படுற. அப்படி உண்மையை பேசுகிறேன் அப்படிங்கிற தைரியம் தான் ஆலோசகர் கிட்டாயாமா அப்படிங்கிற மாதிரி ஆணித்தரமாக உறுதியாக வந்து அவனுடைய பேச்சில் வந்து டெட்சுவா அங்கே இருக்கிறான். அது அவனுக்கு மேலும் வந்து அந்த கிட்டாயாமாவுக்கு கோவம் வருது. மதிப்பிற்குரிய அரசே, இந்த பைத்தியக்காரனுடைய பேச்சை வந்து நம்பாதீங்க. தான் மாஸ்டர் சொல்லி கொடுத்ததை அப்படியே ஒப்பிச்சுக்கிட்டு இருக்கிறான். சொந்த புத்தியில் உனக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது, போது நிறுத்துங்க. சாமுராய் ஷிமாடா தன்னுடைய உயிரையே விட்டுருக்காரு. அந்த நிலையில் அவருடைய மானுடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கறதா என்னுடைய கடமை. தீர விசாரிக்க வேண்டிய விஷயம் எது? நீங்கள் உங்களுடைய இருப்பிடத்துக்கு திரும்பலாம் ஆலோசகரே. ஆனால் ஈடவில் இருக்கக்கூடிய ஆட்சியர் வந்து இந்த வழக்கு விசாரிக்கிற வரைக்கும் நீங்கள் வீட்டுக்கு அவ்வளோதான் இருக்கணும். இது நான் உங்களுக்கு உத்தரவிடுறேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்படி ஈடோவில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊரை குறிப்பிடுறாங்க. அது இப்போ இருக்கக்கூடிய டோக்கியோ தான். இதை சொன்னோடனே அவனுக்கு கோவம் வந்துட்டு நடக்காது அப்படின்னு அரசோடைய கழுத்திலேயே கத்தி வச்சு அங்கே மிரட்டுறான். நீ முளைக்கிறதுக்கு முன்னாடியே நான் இந்த சிற்றரசை ரகசியமாக ஆண்டுட்டு இருக்கேன்டா, அதை என்கிட்ட இருந்து பறிச்சிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறான். நிறுத்துங்க, நீங்கள் தப்பிக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு டெட்சுவா அங்கே சொல்கிறான். ஏன் இல்லைனா டெய்மோவை கொண்டுட்டு மாஸ்டர் இருந்துட்டதால வன்மத்தில் நீதான் எங்களை தாக்குனா அப்படின்னு நான் அடித்து சொல்லுவேன். ஆலோசகரான என்னத்தான் நம்புவாங்க, உன்ன மாதிரி ஒரு கத்துக்குட்டி சாமுராயை நம்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது டெட்சுவா அப்படிங்கிற மாதிரி அரசர் அங்கே பேசுகிறாரு. நீ செயல்படு, நீ செய் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்படியே அரசு அப்படின்னு வேகமாக வாழை உருவி கிட்டாயாமோட கையை வந்து வெட்டி வீசுற. அப்படி அந்த கத்தியை பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய கை வந்து தூரமாக அங்கே போய் விழுந்துருது. இது மூலமாக அரசர் விடுவிக்கப்பட்டுறாரு, காப்பாற்றப்பட்டுறாரு. இப்போ அந்த கிட்டாயாமா வசமாக மாட்டிக்கிட்டான். ஸோ அரசர் சொல்கிறாரு, இங்கே நடந்ததன் தொடர்ச்சியாக உங்களுடைய ஆலோசகர் பதவி பறிக்கப்படுகிறது கிட்டாயாமா. இது மாஸ்டர் சிமாடாவுக்கும் உங்களால் துன்புறுத்தப்பட்டு இறந்து போன அனைவருக்கும் செலுத்தப்படும் காணிக்கை அப்படின்னு டெட்சுவா வந்து ஓங்கி வாள் எடுத்து அந்த நபர் அங்கே தலையை வெட்டி கொல்றா. அப்படி அரசருமே அங்கே சொல்றாரு, தீர்க்க முடியாத ஒரு கடனை உங்ககிட்ட இருந்து பெற்றிருக்க டெட்சுவா, நீ என்ன விரும்புறிய அதை கேளு, என்னுடைய சக்திக்கு உட்பட்டு அனைத்தையுமே உனக்காக செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கும் இந்த சிற்றரசுக்கும் சேவை செய்ய ஆசைப்படுறேன், அதுதான் என்னுடைய ஒரே விருப்பம் பிரபு அப்படின்னு சொல்கிற. அப்படி உன்னுடைய பெருந்தன்மை உண்மையிலுமே பாராட்டத்தகுந்தது அப்படிங்கிறாரு. ஆனால் இந்த தடவை என்னுடைய கடமையை சரிவர செய்ய நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிற. அப்படி எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லும்போது தான் தெரியுது. ஸோ இனிமேலாவது அந்த கிராமத்து மக்களுக்கு வரி அப்படி இப்படின்னு மோசமான இந்த விஷயங்கள் எல்லாம் இல்லாமல் நல்லபடியாக அவங்களுக்கு தேவையான உணவுகள் எல்லாமே கொடுத்து நல்ல முறையில் நிர்வாகமும் நடக்கும் அப்படிங்கிறத நமக்கு அங்கே உணர்த்துறாங்க. இனிமேல் அந்த மக்களுக்கும் சரி அந்த கிராமத்தான்களுக்கும் சரி எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்க போகிறதில்ல. டெட்சுவா எல்லாமே பார்த்துக்கோ அப்படிங்கிறது புரியுது.
ஸோ அதுக்கப்புறமா அந்த பெரியவரையும் டெட்சுவாவையும் வந்து காட்டுறாங்க. 2 பேரும் பேசிக்கிட்டு நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அநீதிகள் நம்ம சிற்றரசு எங்குமே வியாபிச்சிருக்குது, நாம எங்கிருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னு கேட்கறாரு. அடுத்திருக்கக்கூடிய கிராமத்துல இருந்து தொடங்கலாமே மாஸ்டர் ரிஷி அப்படின்ட்டு அவங்க பேசிக்கிட்டே போறாங்க. அநீதிகளை வேற இருக்க நாம ஓய போறதில்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவங்க 2 பேரும் அங்க போறாங்க. இதோட இந்த கதை வந்து இங்க முடியுது. ஸோ மக்களுக்கான நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சாமுராய், அந்த சாமுராய் வந்து சூழ்நிலை காரணமாக விதி மீறினவராகவும் ஒரு துரோகியாகவும் அங்கே பார்க்கப்படுறாரு, அதாவது மன்னர் முன்னிலையில். அதை அவர் எப்படி சமாளித்து கூட தன்னுடைய மாணவன் அந்த டெட்சுவாவை வச்சு எல்லாமே கடைசியில் எப்படி சரி பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு வழக்கமான ஒரு அரசியல் கலந்த ஒரு அரசர் காலத்து கதை தான். பட் அது ஜாப்பனீஸில் அந்த சாமுராய் இவங்களை வச்சு எல்லாம் சொல்லும் பொழுது பயங்கர சுவாரஸ்யமாக இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீலையுமே நமக்கு கொடுத்துருக்கும். நிச்சயமாக அந்த கதையை நீங்கள் லைக் பண்ணின்னு இருப்பீங்க. வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், தெரியப்படுத்துங்க, குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சுவாரஸ்யமான ஒரு வீடியோலையோ ஒரு கதையிலையோ உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி நண்பர்களே.